ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான ப்ரொக்கோலி கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடிப்பகுதி நல்ல தண்டு பெரிய தண்டாக இருக்கிறனால அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த சின்ன சின்ன தண்டை எல்லாத்தையுமே நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூ எல்லாமே இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனேயே கொஞ்சமாக கல்லுப்பு, அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நார்மல் வாட்டர் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவு சீரகம், அரை ஸ்பூன் அளவு சோம்பு, 2 மீடியம் சைஸில் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 2 பெரிய சைஸில் தக்காளியும் சேர்த்துடலாம். நான் கிரேவியாக செய்கிறனால தக்காளி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டு இது கூடவே 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இதை அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியும் ஓரளவு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான ப்ரொக்கோலி கிரேவி ரெடி. இப்போ இதை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.